ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம வந்து மிட் கேப் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ வந்து ஏயு ஸ்மால் பேங்க் பார்க்குறோம். இப்போ இவங்க வந்து ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படின்னு கொடுத்துட்ருக்குறாங்க. மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னாக்க மேலே ஏறிட்டு கீழே இறங்குறதும் அதே மாதிரி தான் வரும். கீழேருந்து மேலே ஏறி ஸ்கோர் பண்ணிக்கிட்டு போனாலும் அதே மாதிரி தான் வரும். நம்ம பார்த்துக்கலாம். டியூரபிலிட்டி ஸ்கோர் 45 இருக்குது. இது வந்து மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை தான் காட்டுது. வேல்யூஷன் ஸ்கோர் 36 இருக்குது. எனிவே க்ரீன்லேருந்து ஆரஞ்சு வந்துருச்சு. ஆரஞ்சு வந்துருச்சுனாலே இது ஒரு வேல்யூஷன் கொஞ்சம் கூட தான் அப்படிங்கிறத நம்ம கருத வேண்டியிருக்கும். மொமெண்டம் ஸ்கோர் வந்து 50 இருக்குது. இது நியூட்ரலில் தான் இருக்குது. இது நியூட்ரலுங்கிறத காட்டிலும் கீழே இருக்குது. 55 60 ஒட்டி போகும்போது தான் கொஞ்சம் நியூட்ரலை உடச்சி மேலே போகுதுன்னு நம்ம சொல்லலாம். அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டை 683 இவங்க வந்து அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. பிஇயோட ஜோனை பொறுத்த வரைக்கும் பைசோனோட எட்ஜ் முடிஞ்சு இப்போ வந்து எக்ஸ்பென்சிவ் ஜோனுக்குள்ளே அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இவனோட ஃபினான்ஷியல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து 1.5 இருக்குது. இது வந்து ஒரு அப்ரோப்ரியேட் லெவல் இல்லாட்டி ரெக்வயர்ட் லெவல், அப்ரோப்ரியேட் லெவல், நல்ல லெவல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் கரண்ட் ரேஷியோவில் வந்து இந்த இடத்துல நமக்கு டேட்டா இல்லை. ஸோ இப்போ சால்வன்சி பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு சால்வன்சி பொசிஷனை கீப்பப் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இல்லாட்டியும் சால்வன்சி பொசிஷனை கீப்பப் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ஓசிஇ 7.5 எடுக்கிறாங்க. ஆர்ஓஇ 12.2 எடுக்கிறாங்க. ஸோ இப்போ ஆர்ஓசிஇயை பொறுத்த வரைக்கும் இது 7.5 கிட்டத்தட்ட பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் ஒரு 1% 2% கூட இருக்குது. ஆர்ஓஇயை பொறுத்த வரைக்கும் 12 இருக்குது. ஸோ இப்போ இது எபவ் 10ங்கிறதுனால ஈக்விட்டிக்கு ரிட்டர்னை வந்து ஈக்விட்டியோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. இப்போ டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தோம்னாக்க 0.4 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்மளுடைய தியரிட்டிக்கல் லெவலுக்கு வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் லெவல்ஸில் இருக்கிறதுனால இது வந்து அக்செப்டபிள் ரீஜன் தான். ஆனால் நமக்கு வந்து பார்க்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமாக கவனத்தை ஈர்க்கிறது வந்து பிஇ 32.3 இருக்குது. ஸோ இப்போ இவன் 25 கடந்து போயிட்டான். அப்போ இது ஓவர் வேல்யூஷன் தான். ஓவர் வேல்யூஷனுங்கும்போது இப்போ வந்து கரெக்ஷன் எடுக்க போகிறானா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம். அதே சமயத்தில் ப்ரைஸ் டு புக் 4 இருக்குது. இவனை பொறுத்த வரைக்கும் இன்னும் 5 வர்றதுக்கு இன்னும் ஒரு பக்கம் மேலே ஏற்றணும். ஆனால் இவன் 25 முடிச்சிட்டான். 25 கடந்துட்டான் பிஏ பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டும் வேறு வேறு டைரெக்ஷனில் இருக்குது. பார்ப்போம் என்னதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து 28.9 இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து சர்ப்ரைஸ் வந்து 1.4 பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து 20 பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து 4 பேர் செல்லு, 6 பேர் ஹோல்டு, 10 பேர் வந்து பை கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 187% இயர் ஆன் இயர் மைனஸில் போயிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து 52% இயர் ஆன் இயர் மைனஸில் போயிருக்கு. இவங்க பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸுங்கிறதுனால ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு தூக்கி விடும். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா போன வருஷம் பாசிட்டிவாக இருந்திருக்கு, இந்த வருஷம் மைனஸில் போயிருக்கு. அதாவது பாசிட்டிவ்லாம் கரைஞ்சி 2000 கோடியிலேருந்து -802ன்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா அப்படின்னு சொன்னாக்க இது நம்ம வந்து அவ்வளோ தூரம் பாசிட்டிவாக எதிர்பார்க்க முடியாது. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 7.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனுவல் ரெவென்யூ வந்து 33% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறான். இப்போ இவனுடைய புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா 187, டிடிஎம் புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா 680. ஸோ இப்போ இவனோட என்ஐஎம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும்ல. என்ஐஎம் வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். என்ஐஎம் வந்து 4.71 இருக்குது. போன தடவை 4.91 இருந்தது, இந்த தடவை 4.71 இருக்குது. சரி, ஃப்ளக்சுவேட் ஆனாலும் 0.2%க்குள்ளே தான் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கிறான். எனிவே இதுவே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் இவனுக்கு அவ்வளோ கன்ஸ்டைன்ஸ்லையும். கிராஸ் என்பிஏ வந்து 1.67 இருக்கான். நெட் என்பிஏ 0.55 இருக்கான். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னாக்க வித்தின் த லிமிட்டு தான், குளோபல் ரெக்கமெண்டேஷனுடைய லிமிட்டுக்கு கீழே தான் இருக்கிறதுனால இதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஸோ இப்போ இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இப்போ மார்ச் எண்டு குவார்ட்டர் வந்து மார்ச் எண்டு குவார்ட்டரோட
ப்ரீவியஸ் மார்ச் எண்டு குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் Q ரிசல்ட்டில் வந்து 12% வந்து கீழே இறங்கியிருக்கு நெட் ப்ராஃபிட்டுக்கு. அதே இது ரெவென்யூவில் வந்து 29% ஏறி இருக்கு. சரி, Q என்ன பண்ணியிருக்கிறாங்க, Q ரெவென்யூ ஏறி இருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா ஒரு 5 கோடி கம்மியாயிட்டான். ஸோ அப்போ அதுக்கு உண்டான இபிஎஸ் வந்து 1 வந்து கம்மியாயிருச்சு. 0.1 வந்து கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பார்த்துக்குவோம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா மார்ச் மாதம் 2024 கூட 25 இருந்துச்சு. ஆனால் இந்த சைடு ஏப்ரல் மாதம் 2024 பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 22க்கு வந்துருச்சு. 22.91க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக குறைச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எஃப்ஐஎஸும் குறைச்சி விட்ருக்குறாங்க. எஃப்ஐஎஸும் 41.13லேருந்து 39.37ன்னு குறைச்சிருக்கிறாங்க. நம்ம ஃப்ராக்ஷனை விட்டுட்டோம்னாலே 2ன்னு கிடச்சி போயிடுது. டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க 3 ஏற்றி வச்சுருக்கிறாங்க. ஃப்ராக்ஷனை விட்டுட்டு முழு எண்ணுக்கு 3 ஏற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். ஸோ நம்ம எடுத்திருக்கிறது லோ ப்ரைஸ் வந்து 465 எடுத்திருக்கிறோம். அது என்ன மெத்தடில் எடுத்திருக்கிறோம்னா 310 ஃபேர் ப்ரைஸு இன்ட்டு 1.5 போட்டோம், 465. ஸோ இப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தோம்னா ஃபேர் ப்ரைஸ் இன்னும் 2.5 டைம்ஸ் வந்து பர்சன்டேஜுக்கே இன்னும் வரலை. அப்போ 2.5 போட்டோம்னா 775 வரும். அதுதான் இங்கே எஸ்டிமேஷனில் 775ன்னு வந்திருக்கு. சரி, அதுதான் நான் இன்னும் வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொன்னாக்க 591 டிடிஎம் புக் வேல்யூக்கு அதுக்கு நம்ம வந்து 1.5 இன்னும் வரல. அப்போ 1.5 வரணும் அப்படின்னு சொன்னால் இதை நோக்கி இவன் ஏற்றுறான் அப்படின்னு சொன்னாக்க அந்த 800 சொச்ச ரூபாய்க்கு இவன் ஏற்றுவான். 800 சொச்ச ரூபாய்க்கு ஏற்றுவான். 850 ரூபா 860 ரூபா வரும். அதையும் நம்ம கால்குலேட்டரில் போட்டுருவோம். இப்போ 591 இன்ட்டு 1.5ன்னு போட்டுருவோம். 591 இன்ட்டு 1.5 அப்படின்னு போட்டால் 886 வருது. 886. ஸோ இப்போ நம்ம 2 விஷயத்தை மார்க் பண்ணிக்கணும். 775 அண்டு 886. இந்த 2ல் எந்த ஹை வரைக்கும் போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு சப்போர்ட் பண்ணாதான். சரி, நெக்ஸ்ட்டு இந்த தடவை ஆனுவலைஸ்டு இபிஎஸ் டிடிஎம் வந்து எவ்வளோ வருதுன்னா நமக்கு கால்குலேஷனில் 22.9 வருது. எஸ்டிமேஷன் 28.9 வருது. சர்ப்ரைஸ் எவ்வளோ வருது, அதை காட்டிலும் கொஞ்சம் கூட தான் வரும். சர்ப்ரைஸு கொஞ்சம் கூடாமல் ப்ளஸில் தான் வந்துச்சு. ஆனால் இங்கே மைனஸ் நான் போட்டு பரவாயில்ல. இது ரெண்டும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரு 0.4 தான் வித்தியாசம் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் இருக்குது. இப்போ இதுக்கு மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னால் 875. எதுக்கு, இபிஎஸ் டிடிஎம் ஆனுவலைஸுக்கு மேக்ஸிமம்னு சொன்னால் 775. அதே இது வந்து எஸ்டிமேஷனுக்கு மேக்ஸிமம்னா 813 காட்டுது. நமக்கு வந்து அங்கே 886 வருது. அப்போ இந்த 2 வேல்யூம்னு நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஓகே. ரொம்ப லோன் எடுத்தோம்னாக்க இபிஎஸோட டிடிஎம்னாக்கா 595. இது எஸ்டிமேஷனா 612. ஸோ இப்போ எதுக்கு வேணாலும் இவங்க இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 595லேருந்து 775, அதுக்கப்புறம் ஒரு கோடு 813 அண்டு 886 அப்படின்னு நம்ம போட்டு வச்சுக்கிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டிதான். எப்படி மூவ் ஆக போகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த குவார்ட்டருக்கு என்ன பண்ணிட்டான், மார்ச் குவார்ட்டருக்கு 5.5 எடுத்துட்டான். அப்போ 617 மேக்ஸிமம். இப்போ 617 போயிருக்கிறானா 668 வந்திருக்கிறான். சரி, 668 அட்லீஸ்ட் இங்கேயாவது வருதான்னாக்க இங்கே இல்லை, அதுக்கும் இல்லை. ஸோ இப்போ 668 வந்துட்டான். அதுக்கப்புறம் அடுத்த குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னாக்கா 5.72 வருது. 5.72 வருது நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய டிடிஎம். அது பிரகாரம் பார்த்தோம்னா 620 கிட்டக்க நமக்கு வருது. 530லேருந்து 620 கிட்டக்க வருது. 617, 620 அந்த ரேஞ்சுக்கு வருது. அப்போ இவன் 620, 591 அந்த ரேஞ்சுக்கு இறங்க போகிறானா, இல்லை இறங்கிட்டு திருப்பி ஏறிக்கிட்டு இருக்கிறானான்னு பார்க்கணும். 530 தொடுறானான்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இது ஆல்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இந்த பார்ட்டை மாத்திரம் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த இடம் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிரும் ஆனுவலைஸ்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆனுவலைஸ்டு அப்படின்னு 775, 813, 886. அதே இது கீழே இறங்கிச்சு அப்படின்னு சொன்னாக்கா 530 லோ எடுத்துக்கலாம். 595, 612 இந்த லெவலில் எங்கே வேணாலும் இறங்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் தூக்கி நம்ம மார்க் பண்ணி விடுவோம். மார்க் பண்ணோம்னா நான் கூடவே மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இவன் எங்கே இருக்கிறான், 668 இருக்கிறான் இந்த இடத்துல. இவன் 718 உடைச்சாதான் 775.
இந்த 718 எங்கேருந்து வந்திருக்கு? இங்க இருக்கு. அதாவது அப் ட்ரெண்டோட மினிமம். இவன் அதுக்கும் கீழ தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கும் கீழ வந்து 672 அந்த ஸ்கோர வச்சிருக்கிறான். 672 ஸ்கோர ஒட்டி வந்துட்டு இருக்கிறான். 668க்கு 672. 672ஓட திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்க. திருப்பி 612 கிட்டக்கோ 595 கிட்டக்கோ இறங்கிடுவான். இல்லாம அவன் வந்து 672 உடைச்சு 718 போனான்னா 718 உடைச்சான்னா தான் 775க்கு நம்ம போக முடியும். ஸோ அப்பவே 718 உடைச்சான்னா 775. அப்ப அவன் 718 உடைக்கணும். உடைச்சா 775. அதை உடைச்சான்னா 813. 813 உடைச்சான்னா 860. அது நம்ம வந்து பார்க்கலாம். 886க்கு தான் போட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம 860க்குன்னு நான் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ அதையும் கூட நம்ம போட்டுருவோம். 886க்கும் சேர்த்தே போட்டுருவோம். 886. அப்ப இந்த 863லிருந்து 886 எந்த ரேஞ்சுக்கு போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது சப்சிக்வெண்ட்டாக இபிஎஸ் சரியாக கொடுத்தா. இபிஎஸ் சரியாக கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க இவன் 530 ரூபா வரைக்கும், இங்கே இருக்க 530 ரூபா, இந்த 530 ரூபா வரைக்கும் இவன் கீழே அடித்து இறங்கலாம். 590, 590 இந்த இடத்துல இருக்குது. ஆமாம், 590 இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இவன் வந்து 550, 530 இந்த ரேஞ்சு வரைக்கும் இவன் எங்கே வேணாலும் அவன் இறங்கலாம். ஆல்ரெடி 550 ரேஞ்சுக்கு இறங்கிட்டு தான் இப்போ மேலே ஏறி இருக்கிறான். இவன் இதோட 620ஓட 680, 718க்கு போகாமல் இதோட அவன் திரும்பினான்னாக்க எகைன் திருப்பி 530ஓ 465ஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இவன் எங்கிட்டு போகிறாங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவு எடுக்கலாம். சரி, 718 போட்டோம்னா 775க்கு வருமா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டபுள் டாப் 780 வரைக்கும் இருக்குது. அதனால 775 அவன் காசு பண்ணுறான். அப்போ இந்த இடத்துல 775ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குரூஷியல். ஏன்னா டபுள் டாப்புக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 775ஓட பார்த்தோம்னா கரெக்டாக 785ஓட ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுது. அதனால இந்த ரேஞ்சில் வந்து எங்கே வேணும்னாலும் அது திரும்பலாம். அதனால 718 உடைச்சா தான் நமக்கு 775 அப்படிங்கிறது இருக்குது. இல்லாட்டி கீழே அடித்து இறங்கிட்டு தான் இறங்க வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் அவன் வந்து இபிஎஸ்ஸை வந்து சரியாக அவன் கொடுத்துக்கிட்டே வந்துடணும். இபிஎஸ்ஸை சரியாக கொடுத்துட்டான்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம வந்து ஃபர்தராக ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.